வெல்கம் கூட மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சொல்கிறாருங்க. You want to buy this? Yeah, one. How much? ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியுடைய இஸ்தான்புல்லில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கோம். இங்கே இஸ்தான்புல்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நம்ம பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் மார்க்கெட், அதாவது கிராண்ட் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்காது. அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம். எப்பா செம்மையாக மூச்சு வாங்குது. ஏன்டா மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே 500 மீட்டர் போனோம்னா நம்ம மெயின் ரோடு போயிடுவோம். மெயின் ரோடு போனதுக்கப்புறமா அங்கேருந்து ட்ராமில் போகிறோம். பைக்கில் போகலாம் தான் பார்த்தேன். பட் என்னென்னா பார்க்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. அதனால் பைக்கில் போகல. நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராமுடைய கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ட்ராமுடைய கார்டு. இதை நம்ம அந்த ட்ராம் ஸ்டேஷனில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா. ரீசார்ஜ் பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். பட் நடந்து போனோன்னா ஒரு 2.5 கிலோமீட்டரு. இன்னும் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு டவுன் அப்படின்னுவாங்க. ஸோ நியூ டவுன், இஸ்தான்புல்லுடைய நியூ டவுன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் நியூ டவுன். என்னென்னா இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் ரூம் கிடச்சிது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூரோப் சைடு வந்தீங்க அப்படின்னா, இங்கே இஸ்தான்புல்லில் நீங்கள் யூரோப் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விலை அதிகம். அதுவே நீங்கள் ஏசியா சைடு அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாதி வேலையிலேயே கிடைக்கும். பட்டு நான் பைக்கில் வந்ததுனால எனக்கு அது அப்போ நான் கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் புக் பண்ணி இங்கே வந்துட்டேன். தெரிஞ்சிருந்தால் நான் ஏசியா சைடே போயிருப்பேன். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. வைல் கம்பேரிங் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட்டு. அதில் போது பாருங்கள் ட்ராமு அதெல்லாமே. ஸோ அந்த ட்ராமில் தான் நம்ம இப்போ போகிறோம். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரீட், இது ஒரே ஸ்ட்ரீட் தான். இந்த ரோடு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா தான். இங்கேருந்து அப்படியே உள்ள வரைக்கும் சிட்டி, இங்கேருந்து அந்த கிராண்ட் பஜார் அப்படின்ற அந்த ஏரியா வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குவைத் துர்க் பேங்க். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நியர்பை ஏடிஎம். இங்கே தான் நான் கொஞ்சம் கேஷ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மேப்பில் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம போக வேண்டியது. எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும் போல இருக்குது. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துருவோம். நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அங்கே ஆப்போசிட் சைடு அங்கே போக சொல்லுது. அங்கே போகலாம். அது வரைக்கும் ட்ராம் ஸ்டேஷனு. ஸோ இங்கே எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ராம் ஸ்டேஷன் இருக்கீங்க. அண்ட் இங்கே தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் கார்டை. யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? I want shopping ticket. You want to buy this? Yeah, one. I got it from my hotel. I don't know where to buy this. Okay, thank you. Yeah. İşleminiz yapılıyor. Lütfen. 22 ரூபா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது இதில். இப்போ நம்ம இன்செர்ட் மணி. ஓகே, காசு இன்செர்ட் பண்ணிட்டேன். Don't take Istanbul. Please wait. Your request is in process. Credit successfully loaded. ஓகே, 122 பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கார்டை நம்ம லோட் பண்ணிட்டோம். ட்ராம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. இதை பாருங்கள். ஸோ நம்ம அவ்வளோதான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து எந்த ட்ராம் வந்தாலும் நம்ம ஏறி போயிடலாம். ஸோ ட்ராம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. என்னென்னா நம்ம பைக்கில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் பார்க்கிங்கு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலியாக போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் லோக்கலாக ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களும் பார்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ராமில் போகலனே முடிவு எடுத்தேன். கீழே போய் என் ஹோட்டல் ரூமில் கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த கார்டை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பஜார் கடைங்க எல்லாமே இருக்குது. அண்ட் ட்ராம் வந்துடுச்சு. ஆஹா, செம்ம கூட்டமாக இருக்குது கைஸ் ட்ராமு. ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா கிராண்ட் பஜாருக்குள்ளே வந்துட்டோம். இறங்கியாச்சு ட்ராம்லேருந்து.
அண்டு வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே இங்கேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே மார்க்கெட் ஏரியாவாக தான் இருந்தது. நிறையா கடைங்க அதுன்னு சொல்லிட்டு இடம் எப்படி இருக்குது பாருங்கள். லொக்கேஷனு செம்ம ஒரு க்ரௌட் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து திங்கக்கிழமை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ரௌட் இருக்குது. இங்கே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போவோம். எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகணும் எப்படி போகணும்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக அப்படியே ஒரு சுற்றி பார்ப்போம். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூஸ் கடை இதெல்லாம் பாருங்கள். டோனட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டோனட் மாதிரி. நீங்கள் கடை எல்லாமே பாருங்கள் ஒரு மாதிரி வந்து கோல்டு கலரில் அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் வந்து இங்கே நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். நம்ம ஃபோனு பர்ஸு கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக வச்சுக்கணும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிராண்டட் ஷூஸ் எல்லாமே வந்து ஃபேக் இது கிடைக்கும். பார்த்தீங்களா லூயி விட்டான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நானும் ஒரு லூயி விட்டான் வாங்கலான்னு இருக்கேன். இங்கே பார்ப்போம். எல்லா பிராண்டடுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஃபேக்கு கிடைக்கும். இந்த மார்க்கெட்டில் கிடைக்காததே கிடையாது. இங்கே பாருங்கள் ட்ரோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்காங்க. இங்கே வாட்சஸ் பாருங்கள், சாரி ரோலெக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே வாட்சஸ்ஸு இங்கே பாருங்கள் லூயி விட்டானுடைய ஷூஸு எப்படி வச்சுருக்காங்க ரோட்லேயே ஃபுல்லாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜுவல்லரிஸ் அதெல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்கு அசால்ட்டாக கிடைக்கும் போல இருக்குது. இந்த ஊரில் கிடைக்காததே கிடையாது போல இருக்குது. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமஸாக இருக்கிறதே அதுக்கு தான். இங்கே எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு காப்பி கிடைக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே விட்றாங்க. இதெல்லாம் தங்க காசு அதை பாருங்க. ஃபுல் மார்க்கெட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம பெருசு போல இருக்குது இந்த கிராண்ட் பஜார் அப்படிங்கிறது. இந்த பாருங்கள். ஸோ நிறைய இருக்குது இங்கே வந்து நம்ம சுற்றுறதுக்கே வந்து இன்றைக்கி ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு லவுடாக இருக்குது. இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு. இங்கே இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து சில்வரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரு. இங்கே பாருங்கள் கோல்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. பாப்பா பல இருக்குது அப்படியே பார்க்கும்போதே. இந்த டிசைன்லாம் பாருங்கள் நெக்லஸ்ஸு அது இதுன்ட்டுன்னு வாட்ச்சு எல்லாத்துலேயே கிடையாது போல இருக்குது. இந்த ஒரு ஃப்ரேம் அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நான் கருப்பாக தெரியுறேன், பின்னாடி வந்து எவ்வளோ பிரகாசமாக தெரியுது பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடைலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ரானு அதெல்லாமே குங்குமப்பூ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க ரிலாக்ஸிங் டீ பொமோகிரானட் டீ, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் டீ, மிக்சட் க்ரீன் டீ, இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து தங்க காசு. இதெல்லாம் வந்து ஒரிஜினலாலாம் நம்மளுக்கு தெரியாது. பட்டு இங்கே நிறைய டூப்ளிகேட் கிடைக்குன்ற மாதிரி கிறிஸ்டியன் டியோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. பிராண்டு இல்லாத பிராண்டே கிடையாது போல இருக்குது இதுக்குள்ள. ஓகே வாங்க நம்ம இப்போ இந்த பக்கம் போவோம். இங்கே ஃபுல்லாக ஜுவல்லரிஸ்லாம் இருந்தது. இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேகு இதெல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே லேம்ப்ஸ் பாருங்கள் ஃப்ளிக்கர் ஆகுது. இது வேறு லேம்ப்ஸ்லாம் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குங்க.
இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேம்ப் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக லேம்ப் எல்லாமே ஒன்று ஒன்றும். இதெல்லாம் கார்பெட் பாருங்கள். ஸோ கீழே போடுற நம்ம ஹால் அது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுற கார்பெட்ஸு. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைசஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விற்பாங்க. ஸ்பைசஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். நம்ம அதுதான் அதை அடுத்து போய் பார்க்கலாம் நம்ம ஸ்பைசஸ்லாம். அப்புறம் லூயி விட்டான் ஸ்கார்ஃபு எல்லாமே நிறைய ஸ்கார்ஃப்ஸ்லாம் இருக்குங்க. வாங்க நம்ம இந்த கடையில் போய் ஷூ பார்ப்போம். இதை பாருங்கள் பேலன்ஸியாகாலாம் இருக்குது. ஹலோ ஹவு மச்? 8,000. அதாவது நம்ம ஒரு காசுக்கு 16,000 ரூபா. இது நிறைய இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய போயிட்டே இருக்குது கைஸ் இது மார்க்கெட்டு. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இருங்க அவுட்டோர் எங்கன்னா வந்து போதான்னு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஒரு மால் மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சைடு போனால் வந்து வெளியே போகுது. இந்த சைடும் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குங்க. நான் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து நான் சுற்றி பார்க்கலாம் தான் வந்தேங்க. ஆனால் இந்த ஊர் லோக்கல் ஆளுங்க வந்தாங்கன்னா ஒரு விலை இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ஒரு 1000 ரூபா 500 ரூபாய். இப்போ 8,000 சொன்னாங்க பார்த்தீங்களா ஷூ, அதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. பட் நம்ம மூஞ்ச பார்த்தானா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம டூரிஸ்ட்னு தெரியும் அவங்களுக்கு. அது இல்லாமல் கேமராவும் கைமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க நமக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்க கடைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்டது இருக்குது இந்த ஏரியாவில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து வெளியே வருது, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகுது. இங்கே பாருங்கள் பிட்காயின்க்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் எக்ஸ்சேஞ்சா இங்கே இந்த கடையை பாருங்கள். எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே எனக்கு. ஸோ வாங்க எப்படி தோணுதோ அப்படி போவோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்த சைட்லாம். என் ஃபோனை மட்டும் நான் வந்து பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து எக்ஸிட் போல இருக்கு. ஓகே வாங்க நம்ம இதுக்குள்ளே போவோம். உள்ள மோஸ்ட்லி எல்லா கடையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்துருவோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த தங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ஒரு ஸ்பைசஸ்லாம் இருக்கும், ஸ்பைசஸ் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரியல. தேங்க்யூ. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கான உடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் துணி கடை போல இருக்குது ஃபுல்லாக. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுக்க துணி கடைங்க. இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே இருக்குங்க. பாருங்கள் ஜார்டனு எல்லாமே பிராண்டட் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிராண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது பெருசாக. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டட் துணி தான். ஆனால் எல்லாமே ஃபஸ்ட் காப்பி, எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. பாருங்கள் அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஊரெலாம் வந்து இந்த பிராண்டட்லாம் வந்து கேஸ் போடுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் யூகோ பாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது. வாலெட்ஸ்லாம் பாருங்கள்.
இங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் போட்டு வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து எல்லோரும் இது ஒரிஜினல் கிடையாதுன்றவாங்க போல இருக்குது. பாருங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ பாருங்கள். எனக்கு இந்த லூயி விட்டான் ஷூவும் பேலன்ஸ் ஷூவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து இவங்க நம்மளை ஏமாற்றிடுவானுங்க. 400 ரூபாய் மீன்ஸ் 1000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பயங்கரமாக ஏமாற்றிடுவாங்க நம்மளை. ஸோ அதனால் வந்து ஆனால் அப்படியே ரியலான ஷூ நம்ம ஷோரூமில் போய் பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே இப்படியே வந்து இந்த ரோடில் நம்ம நடந்து போனால் வந்து ஸ்பைஸ் மார்க்கெட் வந்துடும் போல இருக்குது. கீழே இப்போ நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். பர்ஃப்யூம்ஸ்லாம் பாருங்கள். ஆஹா, நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்லாம் இருக்குது கைஸிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபேவரட்டான பர்ஃப்யூம் இது. நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து இது யூஸ்டு போல் இருக்குது. டூப்ளிகேட் கிடையாது, யூஸ்டு போல் இருக்குது. தெரில என்ன கதானே. How much? ரேட்டு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறான். இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில. How much is this? 7,000. நம்ம ஒரு காசுக்கு 14,000 ரூபாய். You have anything low budget? No? எவங்கிட்ட போனாலும் வந்து 7,000 அப்படி தான் சொல்கிறானுங்க. இந்த டர்க்கிஷ் காசு 7,000னா நம்ம ஊர் காசுக்கு அப்படியே டபுள் த அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஸோ 14,000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. ஃபஸ்ட்டு காப்பி ஆனால் ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வேணுமோ. அதனால் வந்து இவங்க சொல்கிற ரேட்டு ஒரு விதத்தில் ஓகே தான். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு காப்பிக்கு யாரும் அவ்வளோ கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ வந்து அப்படியே கீழே மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் கிட்ட நம்ம நடந்து வந்திருப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. காப்பு அதெல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸ்பைஸ் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. Vio, where is the spice market? Thank you. இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகணும் போல இருக்குது. சேம் நம்ம ஊரில் வந்து பாரிஸ் மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, பாரிஸ் மார்க்கெட் மாதிரியே தான் இருக்குது. பாருங்கள் இந்த டிசைனர் க்ளோத்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. இந்த ஃபேஷன் ஷோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வருவாங்க பாருங்கள், இந்த கலராக இந்த ரக்கை வச்சு அது இதுன்ட்டுன்னு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்றுட்ருக்காங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க இந்த இடத்துல வந்தாங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இங்கே பாருங்க பெயிண்டிங்லாம் வச்சு விற்றுட்ருக்காரு இவர். இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் பெயிண்டிங் மாதிரியே தெரியல கைஸ். ஃபோட்டோவை இது பண்ண மாதிரி தான் இருக்குது. ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இது பண்ண மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போகணும் தெரியல ஸ்பைஸ் மார்க்கெட்டுக்கு. யார்கிட்ட கேட்போமா? Which way to the spice market? Thank you. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்பா செம்ம கூட்டமாக இருக்குது கைஸ் இங்கே இந்த லொக்கேஷனு. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணும் அப்படின்னாரு ஸ்பைஸ் மார்க்கெட்டுக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நான் பார்க்கணுன்னு வந்தது. அதுவும் இந்த ஃபேக் மார்க்கெட் பார்த்தாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கடையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டேன் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அடித்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 7,000 8,000 சொல்லிட்டு இந்த ஒரு டர்க்கிஷ் காசுக்கு. டர்க்கிஷ் சாய் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. பட் ரேட் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, கேட்ப வருங்க. அது நார்மலாக விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஹவு மச் இஸ் பாக்காரபானோ? Which one? Parfum? Parfum? Yeah. 4,780. Okay. Is this original or? Yes. Okay. If you want original tester, I have. Sorry? Original tester, I have. Okay. 3,500 lira. Okay. Not for sale, but I sell it. It's good. Sale. Okay. Only box is different.
ஓகே தேங்க்யூ. அதே ஒரிஜினலோட விலை நம்ம இருக்குமோ அதை விட ஒரு 1000 ரூபாய் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து அது வந்து ஒரிஜினல்னு தான் சொல்கிறாரு, எனக்கு தெரியல அது வந்து ஒரிஜினலான்னு சொல்லிட்டு. ஸ்மெல் பார்த்தா கூட நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டூப்ளிகேட் பண்ணுறாங்க. பர்ஃப்யூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நம்மளால் வந்து ஸ்மெல்லை பார்த்து கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு தரம் நம்மளுக்கு கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணுறது கடையே இருக்குது, பர்ஃப்யூம்லாம் பண்ணுற கடையே. இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க இங்கே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைம் ஸ்டோன்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்றுட்ருக்காங்க ஃபுல்லாக. லைம் ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களாம் நம்ம ஊரில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம், சான்சஸ் ஆர் தேர். வாக்கிங் ஸ்டிக்கு, செஸ் போர்டு, குட்டி செஸ் போர்டெலாம் இருக்குங்க. இதெல்லாமே வந்து செம்ம ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. 2000 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய் இல்லை, டர்க்கிஷில் தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஸ் போர்ட்ஸ் இருக்குது கைஸ். இதில் லைட்டரு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்பைஸோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்க்கிஷ் காஃபி இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த அரப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது நிறைய பாத்திரங்கள். ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து ஸ்பைஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரா வரும். இதான் வந்து ஸ்பைஸ் மார்க்கெட். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா விதமான ஸ்பைசஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹலோ, இது எந்தெந்த ஸ்பைசஸ் எது எதுலாம் எனக்கு தெரியாது, பார்க்குறவங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தா மிளகா பொடி மாதிரி தான் எனக்கு தோணுது. கலர் கலராக இருக்குது, மஞ்சத்தூள், பட்டா, லவங்கம் இல்லை பட்டா இருக்குது, அந்த பூ மாதிரி ஏதோ இருக்குது. ஸ்பைசஸ்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாதுப்பா. ஆனால் வாசனையே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை பாருங்கள், மேலே மிளகாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். வாசனையே பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்றுட்ருக்காங்க. அண்டு நம்ம இப்போ இதுலேருந்து எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா வந்து இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாவ், ஓகே. இந்த பக்கம் போனோன்னா வந்து டோட்டலாகவே எக்ஸிட் ஆயிடுவோம். பட் இந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே இருப்போம். நம்ம இதெல்லாம் என்ன ஸ்பைஸ்ன்னு எனக்கு தெரியல கைஸ். அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட் பண்ணி விற்றுட்ருக்காங்க. இதிலலாம் ஃபுல்லாக சின்ன சின்ன இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட் பண்ணி விற்றுட்ருக்காங்க. சாக்லேட்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன். இங்கே இதெல்லாமே வந்து நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக கிடைக்கும். ஏதோ ப்ரொமோஷனா இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கிள் டைப். இதெல்லாமே பிக்கிள்ஸு, அரைச்ச மிளகா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த டர்க்கிஷ் ஸ்வீட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. டர்க்கிஷ் ஸ்வீட் எல்லாமே வந்து இப்போலாம் வந்து மோஸ்ட்லி நம்ம ஊர்லேயே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எந்த மாலுக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஊர் ஃபுட், எல்லா நாட்டுடைய ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்குது. நம்ம ஊரில் வந்து ஃபீனிக்ஸ் மால் போனாலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து எதனா ஒரு ஈஏ போனாலோ சென்னையில் அந்த இடத்துல எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வச்சுருக்காங்க.
பட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டு கைஸ். நம்ம ஊரில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து பீனட்டு அது கோகோனட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இதெல்லாம் பாருங்கள். ஹலோ, தேங்க்யூ. வெல்கம் கூட மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சொல்கிறானுங்க. அதை பார்க்கும்போதே சிரிப்பாக இருக்குது. அதை ஏன்னா அதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் வேணாம் அப்படின்ட்டு. இங்கெல்லாம் என்னன்னு தெரில, சுருட்டு போல இருக்குது இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டுன்னு பாருங்கள் இது. அப்போ நானும் நடந்துகிட்டே தான் இருக்கேன். இது வந்து முடிஞ்ச பாடு கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த குனாஃபா அப்படின்வாங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. குனாஃபாவா அது என்ன, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்து போச்சு எனக்கு. ஸோ அதுதான் வந்து அது வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. இவங்களுடைய ஃபுட்டு தானே அது. கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நாயை வந்து பெருசாக பார்க்க முடியாது எங்கேயுமே. பூனைங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். மறுபடியும் அகைன் இதை வந்து என் ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேம்ப்பு அதெல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே கத்திலாம் வச்சு வச்சுட்ருக்காங்க. இந்த கத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது டிசைனே பார்க்குறதுக்கு. வாலு அதெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், கூடையிலேயே பண்ணது ஃபுல்லாகவே. ஓகே மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாலாம் நம்ம சுற்றி பார்க்கல. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, கிராண்ட் பஜாருடைய டூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட முடிவடைகிறது. வெளியே வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா. பட் நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கலை. அண்டு வெளியே வந்துட்டேன். எப்படி போகணுன்றது எனக்கு தெரியல. இங்கேருந்து எனக்கு நம்ம எங்கே வந்து இறங்கணும், இப்போ எங்கே போகணுன்றது எனக்கு தெரியல. நான் வந்து ஏதோ ஒரு வழியாக உள்ளே என்ட்ரானே, இப்போ ஏதோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்து இந்த ரெட் கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது உள்ள தான் நம்ம அங்கே தான் இறங்கணும். இறங்கி அப்படியே வந்து டோட்டலாக ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டவுனு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ டவுனு இங்கே டர்க்கியில். இதுதான் வந்து யூரோப்பியன் காண்டினென்ட்டு நம்ம இருக்கிறது. இது வந்து ஏஷியன் காண்டினென்ட்டு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாக் சி தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 காண்டினென்ட்டுக்கும் நடுவில் இது பண்ணுறது. இப்போ நான் இங்கேருந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கத்துக்கு நான் நடந்து போகணும். எங்கள் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பிக்கிள்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து பேசிட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இங்கே இஸ்தான்புல்லே பெரிய மாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கேதரிங் சைட்டும் கூட. ஆனால் அது மாதிரிலாம் பக்கத்துலேயே வந்து நம்ம அந்த கிராண்ட் பஜார் அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. இது வந்து கேட்வே டு இஸ்தான்புல் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக. இது சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. டர்க்கியுடைய ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக பறக்க விட்ருக்காங்க இங்கே. இதுதான் வந்து இஸ்தான்புல்லுடைய யூனிவர்சிட்டி. இது எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சிட்டிக்கிட்ட ஃபோட்டோ ஷூட் நடக்கிற ஒரே யூனிவர்சிட்டி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோஸ் அது இது எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த லொக்கேஷனில். அப்படியே வந்து நம்ம டைரக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இங்கே கடலும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. நிறைய வந்து டூரிஸ்ட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கொடியை பிடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நான் என் வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த லாஸ்ட்டாக அந்த சால்ட் மைன் போனோம் பார்த்தீங்களா நம்ம போலான்ல, அதுக்கப்புறத்துலேருந்து இதுக்கப்புறம் நம்ம செத்தாலும் இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட்டு கைடு கூட எங்கேயும் போயிடக்கூடாதா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டேன் நான். பாருங்க, செம்ம பெரிய ஒரு மாஸ்காக இருக்குது இது ஆக்சுவலாக. அண்ட் அப்படியே என்ன சொல்லி எதிரில் பார்த்தீங்கன்னா கடல் தெரியுதா அங்கே டைரக்ட் ஆப்போசிட்டில். இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த ட்ராம்லாம் இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீட் மாதிரி எல்லா விதமான கடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த ரோட்டில். ஆனால் அதே மாதிரி இந்த ஊரில் வந்து நம்ம இப்போ இட்டாலியன் லசாங்கி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே இஸ்தான்புல்லில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காய்கறிலாம் போட்டு சீஸ் போட்டு எப்படி சொல்கிறது, கைண்ட் ஆஃப் வந்து அது இட்டாலியன் மாதிரியே இருக்காது. டர்க்கியோடைய ஒரு லசாக்னே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எதனா ஒரு கடைக்கு போனீங்கன்னா வந்தீங்கன்னா எதனா ஒரு கடையில் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதுவும் இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே இருக்குது. காரத்துக்கு கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த மிளகா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. பயப்புள்ள வீலி அடிச்சே போய்ட்டுருக்கான். அடப்பாவி கேமரா திருப்பினோடனே வீலியாக இருக்கிட்டான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் சீயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் சீலேருந்து இங்கே மர்மராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மர்மராசி. அதுக்கு நடுவில் வரக்கூடிய பிளவு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்கக்கூடிய காண்டினென்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போய்ட்டு மெடிட்டரேனியன் சீல போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கலக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பீச்சோட வியூ தெரியும். அது தெரிஞ்சு பார்த்திங்களா பீச்சு. ஸோ இந்த சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மர்மராசி அப்படின்வாங்க. அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் சீலேருந்து வரக்கூடிய தண்ணி அது வந்து இதில் கலந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போய்ட்டு மெடிட்டரேனியன் சீல வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் கலக்குது. ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் நல்லா ஹாப்பனிங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு நடந்து போனால் கூட வந்து தூரமே தெரியாது. இது வந்து இந்த யூகேலலாம் நான் நடந்தேன் பார்த்தீங்களா, ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப லாங்காக தெரியும். பட் இது வந்து நம்ம அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது இது பண்ணிட்டு போகும்போது 2 கிலோமீட்டர்லாம் டப்புன்னு போயிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ கல்லெலாம் வச்சுருக்காங்க போகிற வழியில். என்ன இது கல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவில்லை, பார்ப்போம். ஏன்னா எழுதியிருக்காங்களா எதுவும் எழுதலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டர்க்கிஷில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எதுவும் புரிய மாட்டேங்குது. பட் இது ஏதோ வந்து அந்த காலத்து கல்லுன்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த காலத்துடைய பில்லர்ஸ் போல இருக்குது இதெல்லாம்.